வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துஷார் பற்றி ஒரு சில விஷயங்கள் கமருதீன் கிட்ட அரோரா வந்து ஷேர் பண்ணுறாங்க. என்னென்ன ஷேர் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாரு வந்து கமருதீன் கிட்ட கோச்சிட்டு போயிட்டாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அரோரா கிட்ட கமருதீன் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. ஸோ அது விளையாட்டாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சீரியஸாக பொசசிவ்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீ அங்கிட்ட பேசுகிறல்ல, நீ போ அங்கேயே போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இங்கே வந்து லைக் ரம்யா அந்த அரோரா கிட்ட கமருதீன் வந்து டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்வதியை பற்றி பேசுகிறாங்க. ஸோ உனக்கு வந்து நீ வெளியே எவ்வளோ இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்ற உனக்கு அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஓப்பனாக சொல்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா, கமருதீன் எனக்கு எதுவுமே இல்லை, நான் வந்து என்னை இங்கே வளர்த்துக்கணும், நான் இங்கே வந்து நிறைய பண வாய்ப்பை வந்து பெறணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு என்ன பிடிக்குது அதை நான் பண்ணுவேன் தவிர்த்து உனக்கு தேவைன்றப்ப மட்டும் நீ என்கிட்ட வந்து பேசிட்டு நான் அதை வந்து நீ லவ் கண்டென்ட்டுக்காக தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறது கரெக்டாக அப்படின்ற மாதிரி எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா இது டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அரோரா அண்ட் கமருதீன் மட்டும் பேசுகிறாங்க. அப்போ அரோரா ரொம்ப எமோஷனல் ஆகி சொல்கிறாங்க, நான் கூட தான் துஷார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவங்ககிட்ட பேசுகிறது எனக்கு பிடிக்கும், அதனால் லைக் நான் வந்து லவ் பண்ணுறனோ இல்லை நான் வெளியே வந்து டேட் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு எந்த கமிட்மெண்ட்டும் நாங்கள் அதை பற்றி பேசவும் கிடையாது, இதுவும் பண்ண கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு எனக்கு அவங்ககிட்ட பேசினா பிடிக்கும் அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து எனக்கு நான் பர்சனலாக வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்யூச்சரில் நான் என்னவா இருக்கணுன்ற ஒரு பிளான் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுட்டு தான் நான் வந்து இங்கே இருக்கேன் அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து துஷாரை வந்து லவ் பண்ணல, அண்ட் தென் வெளியே போய் டேட் பண்ணவும் வந்து பிளான் இல்லை அப்படின்றத அங்கே பதிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் கமருதீன்கிட்ட வந்து பேசுகிறது வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் வந்து அன்றைக்கி ஒரு கேமில் நான் உங்ககிட்ட வந்து பேசுனேன் அப்படின்றப்ப அவங்களுக்கு வெறுப்பாகுதுன்றப்ப அவங்களும் அதே மாதிரி பண்ணாங்க, நானும் அதே மாதிரி விளையாட்டுக்கு தான் பண்ணேன் தவிர்த்து அதை அப்படியே அவங்க பர்சனலாக ஏன் எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. அப்போ துஷாரை பற்றி இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. துஷார் வந்து வெளியே போனப்போ நான் எவ்வளோ ஹர்ட் ஆனேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவனுக்கு பர்சனலாக எனக்கு அவனை இங்கே பிடிக்கும், அவங்ககிட்ட பேசினா பிடிக்கும் அப்படின்றப்ப அவன் வந்து போயிட்டானே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நான் ஃப்யூச்சரில் என்னவா இருக்க போகிறேன்னு எனக்கு நான் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன், அதை நோக்கி தான் நான் ஓடிட்டுருக்கேன். நான் யாரையும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்ட்டே உங்களை ஹர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக கமருதீன் நான் உங்கள்கிட்ட பேசலை அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க. லைக் நான் அப்படியே அந்த ஃப்ளோவில் தான் பேசிகிட்டு இருக்கேனே தவிர்த்து ஓகே இன்றைக்கி பார்வை நம்ம ஹர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் கமருதீன்கிட்ட பேசலை அப்படின்றத வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.